அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழப்பமான காலத்தில் ஜியாரத் செய்வது அவசியம்தானா? இப்னு ஹஜர் ரஹிமஹுமுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. குழப்பமான இந்த காலத்தில் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு ஜியாரத் பயணம் செல்வதும் அவர்களை சந்திப்பதும் கூடுமா? காரணம், ஏராளமான பெண்கள் ஆண்களுடன் கலக்கக்கூடிய ஒரு நிலை, அதிகமான ஒளி விளக்குகள் வண்ணமயங்களால் வீண் விரயம் செய்யப்படுகிறது. இன்னபிற எத்தனையோ அனாச்சாரங்கள் இறைநேசர்களுடைய தர்பார்களில் அரங்கேறுகிறது. இந்த நிலையில் இறைநேசர்களுடைய தர்காக்களுக்கு ஜியாரத் செல்வதும் அதற்காக பயணிப்பதும் கூடுமா என்று கேள்வி தொடுக்கப்பட்ட பொழுது இப்னு ஹஜர் ரஹிமஹுமுல்லா பதில் கூறினார்கள், ஜியாரத்து குபூரில் அவுலியாய் குர்பத்துன் முஸ்தஹப்பத்துன் வகதா அர்ரஹலத்து இலைஹா. இறைநேசர்களுடைய கபறுகளை ஜியாரத் செய்வது அது விரும்பத்தக்க ஒரு செயலாகும். அதற்காக பயணிப்பதும் நல்ல ஒரு காரியமாகும் தான். காரணம், இறைநேசர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த இறைநேசர்களை ஜியாரத் செய்ய வருபவர்கள் அந்த இறைநேசர்களை அறிந்து கொண்ட அளவிற்கு அவர்களுடைய தனித்தன்மைகளையும் அவர்களுடைய இரகசியங்களையும் அறிந்து கொண்ட அளவிற்கு வந்து செல்வோரும் அந்த இறைநேசர்களால் ஏராளமான பயன் பெற்றுக் கொள்கிறார்கள். என்றாலும் கேட்கப்பட்ட இந்த கேள்வியில் ஏராளமான குழப்பங்கள் இடம்பெறுகிறதே. ஆண்கள் பெண்களுடன் கலக்கக்கூடிய ஒரு நிலை குறிப்பாய் ஏற்படுகிறதே. அதற்கு பதில், தவாஃப், அதில் ஆண்கள் பெண்களுடன் கலக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அரஃபாவில் தங்கக்கூடிய நிலையில் ஆண்கள் பெண்களுடன் கலக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. தொங்கோட்டம் ஓடுவதிலும் அதுபோன்று ஷைத்தானுக்கு கல்லறியக்கூடிய நிலையிலும் பெண்களுடன் ஆண்கள் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படி ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடிய நிலை தவாஃபிலும் அரஃபாவில் தங்குவதிலும் தொங்கோட்டம் ஓடுவதிலும் முஸ்தலிஃபாவில் தங்குவதிலும் ஷைத்தானுக்கு கல்லறிவதில் இப்படி எல்லா நிலைகளிலும் பெண்களும் ஆண்களும் கலக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறதே. இதற்காக தவாஃபை கூடாது என்று சொல்ல முடியுமா? அரஃபாவில் தங்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? ஹஜ்ஜு கூடாமல் போய்விடுமே. முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடாது என்று சொல்லிவிட முடியுமா? ஷைத்தானுக்கு கல்லறிய தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? இது போன்ற நிலைகளிலெல்லாம் இரண்டு விஷயங்கள். முதலில் நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய இடம் இறைநேசர்களுடைய தர்பார், இறை நெருக்கம் பெற்றவர்கள் என்கிற கண்ணியமும் அவர்கள் மீது உண்டான மரியாதையும் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களையும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்று எத்தனையோ அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது என்றால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் இறைநேசர்களை ஜியாரத் செய்வதையும் அதற்காக பயணிப்பதை மாத்திரம்தான் அனுமதித்திருக்கிறதே தவிர அங்கு ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளலாம் என்று அனுமதிக்கவில்லை. அதற்கான ஏற்பாட்டை மிகச் சரியான முறையில் செய்ய வேண்டும். ஏராளமான வண்ணமயங்கள் ஒளிவிளக்குகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், வீண் விரயங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், இன்ன பிற அத்துணை அனாச்சாரங்களும் ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளமும் நடைபெறுகிறது என்றால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தவறுகள் முழுக்க முழுக்க அத்துணையும் வேறறுக்கப்பட வேண்டும். அத்துணை தவறுகளும் அடியோடு அடியாக களையப்பட வேண்டுமே தவிர
அதற்காக மார்க்கம் அனுமதித்ததை, எவ்வாறு தவாஃபையும் சஅயையும் ஷைத்தானுக்கு கல்லெறிவதையும் அரஃபாவில் தங்குவதையும் பெண்கள் கலப்பதால் நீக்கிவிட முடியாதோ, அது ஒரு இபாதத்தோ, அதற்கு தகுந்தாறு போல் நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டுமோ, ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டுமோ, அதுபோன்றுதான் இறைநேசர்களுடைய தர்பாருக்கு செல்வது என்பது, ஜியாரத் செய்வது என்பது மார்க்கம் அனுமதித்த காரியம். அனுமதித்த காரியத்தில் எவரும் கை வைக்க ஆகாது, அதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது. ஆனால் பேணுதல் என்கிற அடிப்படையில் இறைநேசர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அவர்கள் மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்றாலும் இது போன்ற அனாச்சாரங்கள் நடைபெறுவதனால் நாங்கள் கலந்து கொள்வதில்லை, இன்னொரு நாள் நாங்கள் அவர்களை ஜியாரத் செய்து கொள்கிறோம் என்று பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒதுங்கிக் கொள்வார்களே. ஆனால் நிறைய நபர்கள் அப்படித்தானே, இந்த அனாச்சாரத்தில் அப்பா இருக்கவா போகிறார், அவர்களே எழுந்து சென்றிருப்பார் என்று சொல்வோமா இல்லையா? அதுபோன்று பேணுதல் அடிப்படையில் அதுபோன்ற அனாச்சாரங்களில் கலந்து கொள்ளாமல் அந்த நேரத்தில் நாம் தவிர்ப்போமையானால் அது தாராளமாக வரவேற்க வேண்டியதுதான். ஆனாலும் அங்கே நடைபெறுகிற அத்துணை அனாச்சாரங்களும் களையப்பட வேண்டும். அதற்கு நாம் முழுக்க முழுக்க உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர, அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது என்பதற்காக மார்க்கம் அனுமதித்த காரியத்தை அதை தடைபடுவதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது என்று பதிவு செய்கிறார்கள் செய்தனா இப்னு ஹஜர் ரஹிமஹுமுல்லா அவர்கள். இறைநேசர்களுடைய தர்பாருக்கு செல்வதே அவர்களுடைய அருளை நாமும் பெற்றுக்கொள்வதற்குத்தான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் அந்த பூமியில் மதீனாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் துயில் கொள்ள அனுமதி கேட்டார்கள். இருவரும் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள், எனக்கு அடக்கம் செய்வதற்கு அந்த இடத்தை தாருங்கள் என்று. ஏன் கேட்க வேண்டும்? நபிமார்கள் அடங்கியிருக்கிற இடமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இறைநேசர்கள் அடங்கியிருக்கிற இடமும் புனிதமானவை, அங்கே இறைவனுடைய அருள் பொழிந்து கொண்டே இருக்கும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அனைவரும் இறந்துவிட்டு மண்ணோடு மண்ணாய் போயிடுவார்கள் என்றால் ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும்? நபிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இறைநேசர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அங்கே நடைபெறுகிற அனாச்சாரங்கள் முழுக்க முழுக்க களையப்பட வேண்டுமே தவிர, அதற்காக மார்க்கம் அனுமதித்த இறைநேசர்களுடைய தர்பாருக்கு செல்வதையும் அதற்காக பயணிப்பதையும் நாம் தவறான புரிதல்களால் அது கூடாது என்று நாம் சொல்லி ஒதுங்கிவிடக்கூடாது. எல்லாமல் அல்லாஹு தாலா உலகத்தில் வாழுகிற அத்துணை நபிமார்களையும் இறைநேசர்களையும் அவர்களுடைய தர்பார்களுக்கு சென்று அவர்களை ஜியாரத் செய்து அவர்களுடைய அருள்மலையில் நாமும் நனைந்து கொள்ள அல்லாஹ் நம் யாவருக்கும் கிருபை செய்வானாக. உலகத்தில் நடைபெறுகிற, உலகத்தில் என்றால் ஏதோ ஒரு சில இடங்களில் நடைபெறுகிற அத்துணை அனாச்சாரங்களையும் அல்லாஹ் அடியோடு அடியாக களையெடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.